இந்த டிட்வா புயலுடைய இப்போது தற்போதைய நிலை என்ன, அது எந்த மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு? அந்த புயல் போயிடுச்சு. வடகிழக்கு பருவக்காற்றின் எச்சம் இருக்கு. டிசம்பர் 20 கண்டம்ங்கிறது உத்தரவாதம். வங்கக்கடல் இனிமேல் எதிர்கால நம்பகத்தன்மை இல்லைங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்கு பாருங்க, டிசம்பர் 20 அது ஒரு பெரிய கண்டமா இருக்கு. அதில் என்ன வேணாலும் நகரலாம். அந்த சங்கு இனத்திலிருந்து எங்கேயாவது பரவி இங்கே நல்ல குடி தண்ணியில் பரவிச்சுன்னா அவங்க சாப்பிட்டானா 3 மணி நேரத்தில் டைரியா அவுட் ஆளு. இலங்கையில் உள்ள கிழக்கு மாகாணங்களை அடிச்சது தான். அது அடித்தது கொடூரமான அடி. அந்த அடியெலாம் இங்கே வாங்கியிருந்தோம்னா நம்ம என்ன ஒரு வருஷம் எதிரிங்க. நீங்கள் சும்மா ஒரு ஆரஞ்சு அலர்ட்னா எல்லாம் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் அள்ளி போய் வச்சுக்கிறான். இல்லாதவங்க தான் பாவம். அன்றாடம் காட்சிகள் தான் பாவம். அறிவியலை தாண்டி ஒரு மிரட்டல், அதை யாராலும் கணிக்க முடியல. அறிவியல் தோல்வி தானே. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பேராசிரியர் முதுமுனைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில் மழைப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்குது. டிட்வா புயல் ஓரளவுக்கு வலுவிழந்தாலுமே கூட அந்த கனமழைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னை மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிகமாக காண முடியுது. ஸோ இந்த டிட்வா புயலுடைய தற்போதைய நிலை என்ன, அது எந்த மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு? அது ஒரு வாரமாக மிரட்டிக்கிட்டு இருந்த ஒரு புயல். அது இப்போ அது பெரிய பாதிப்பு கிழக்கு மாவட்டங்கள், இலங்கையில் உள்ள கிழக்கு மாகாணங்களை அடிச்சது தான். அது அடித்தது கொடூரமான அடி. அந்த அடியெலாம் இங்கே வாங்கியிருந்தோம்னா நம்ம என்ன ஒரு வருஷம் எந்திரிக்க முடியாது. அந்தளவுக்கு பெரிய ஏடியானா நம்ம பெரிய நகர்ப்புறம் இல்லை. அது எல்லாமே கிழக்கு மாகாணத்தில் ஒரு பட்டிக்கோலா, அம்பாறை, இந்த மாதிரி ஒரு சின்ன நகரங்கிற தவிர மீதி எல்லாம் கண்டி வரை கிராமம் இருக்குன்னு சொல்லலாம். உள்பகுதி சென்ட்ரல் ஒன்றும் பாதிப்பு. அதனால ஈவன் மலை நாடுகளிலையும் லேண்ட்ஸ்லைடு பயங்கரமாக ஆயிடுச்சாங்க. அது அந்த இயற்கை வளம் கூட இருக்க அந்த நாடு இயற்கை வளம் போச்சு. மனித வளம் பெருசாக இல்லை. இங்கே மாதிரி நகர்ப்புறமாக இருந்துன்னு வச்சுங்க, ஆயிரக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் சேதமாயிருக்கும். இனிமே இறைவனை நன்றி சொல்லணும், அது தப்பிச்சு வந்தாச்சு. தமிழ்நாட்டுக்கிட்ட மிரட்டிச்சிங்க. தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மிரட்டிக்கிட்டே அது தித்வா புயலுங்கிறதோட திக்குவா புயல்னு சொல்லலாம். திக்கிக்கிட்டே வந்துச்சு. ஒருத்தனையும் எவனையும் அங்கேயும் விடலை. இங்கே வந்துடுறேன் அங்கே வந்துடுறேன்னு திக்கிட்டு நின்றுக்கிட்டு அப்புறம் புறப்படும் நிற்கும். அது ஒரு புது விதமான, இதெல்லாம் அறிவியல்ல எங்களுக்கு புது விதமான ஒரு, அதனால கணிக்கிறது ரொம்ப கஷ்டமா முடியுங்க. கணிக்கவே முடியாது. ஒரு யார்கிட்டையும் போய் வானிலை அறிக்கையாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே உத்தரவாதம் இல்லை. அது பிஹேவியர் அப்படி இருக்குது. 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு இடையிலேயே மாறுது. நம்ம ஒன்றை சொல்லி நீங்கள் போய் அங்கே ஸ்டேஷன் அங்கே போய் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே வேறு மாதிரி மாறி போச்சுன்னா உடனே அந்த விளவும் பொய் ஆகிடுச்சிடான்னு சொல்லுவாங்க. அதனால யாரும் முன்னிலை வரதில்லை. இவ்வளோ அறிவியல் வளர்ந்த இந்த காலகட்டத்திலையும் அது இயற்கையை கணிக்கிறது என்பது கொஞ்சம் கடினம். அறிவியல் வளர்ந்துருச்சு. அறிவியல் வளர்ந்ததுனால நாகரிகங்கிற உச்சத்துக்கு போயிட்டோம்ல. நாகரிகங்கிற போர்வையில் நம்ம வானமண்டலத்தை கெடுத்துட்டோமே. நிலக்கரியும் பெட்ரோல் டீசல்லாம் கொடுத்து வானமண்டலத்தை சூப்பராக கெடுத்துட்டிங்களே. அது இப்போ ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது. அது நீங்கள் என்ன செஞ்சாலும் அது கடலில் போய் அதனுடைய ஆத்திரத்தை காமிக்குது. கடல் நம்ம மேலே காமிக்குது. இது அறிவியலுக்குள்ளே விரிசாக வேண்டாம். இதான் வானமண்டலம் ஆரோக்கியமாக இல்லை. கார்பன் உமிழ்வு கூட. அது வெப்பமடைதலை ஊக்குவிக்குது. அப்போ வெப்பமயமாக அந்த வெப்பத்தை ஃபுல்லாக வாங்குறவங்க கடல். ஏன்னா 3/2 பகுதி தண்ணீர். வெப்பம் பெரிய பெரிய சமுத்திரமாக இருக்குது. அது வாங்கும் பொழுது, அது மாற்றத்தை எல்லாம் வாங்கும் பொழுது அதனுடைய பகுதியை மாற்றத்தில் பசிபிக் கடலில் ரொம்ப மாற்றம் இருக்கும். அதனுடைய உடனடியாக இருக்கிறது வங்கக்கடல். இந்த வங்கக்கடல் என்ன ஆனால் அங்கே அதில் இருக்கோ அதனுடைய பித்தலாட்டத்தெல்லாம் இது பயங்கரமாக மாறுது. இந்த வங்கக்கடல் இனிமேல் எதிர்கால நம்பகத்தன்மை இல்லைங்க. நம்பகத்தன்மை இல்லைன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் எந்த விதமான மழை, அதுக்கு நம்ம வடகிழக்கு பருவக்காற்றுன்னு பேர். நார்த் ஈஸ்ட் மான்சூனில் இனிமேல் எந்த விதமான நம்பகத்தன்மையும் வராது. ஏற்கனவே ஆண்டுகளாகவே இந்த டிசம்பர், ஜனவரி வரைக்குமே அது மழை பொழிவு பார்க்க இல்லைங்க. அது இப்போ அதான் சொல்கிறேன். நான் நவம்பர் 1990 வரையும் ஓரளவுக்கு டிசம்பரோட மழை நின்று, நவம்பரோட நின்று டிசம்பரில் கிளியராக வரும். கோல்டு விண்ட் வரும். எங்களுக்கு உள்ள இயற்கை உள்ள அந்த காலத்துலேருந்து. இப்போ உங்களுக்கு டிசம்பர் 20 வரணும். அது போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் மான்சூன்னு சொல்லணும். மான்சூன் எக்ஸ்டென்ஷன். இது இப்போ நீங்கள் அப்படி வந்துருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்குங்க பாருங்கள், டிசம்பர் 20 வரணும். அது ஒரு பெரிய கண்டமாக இருக்குது. அதில் என்ன வேணாலும் நகரலாம். ஒரே வறட்சியாக விட்டு போனாலும் போகலாம். திடீர்னு 20 இன்னும் புயல் வந்தாலும் வரலாம். எந்த கண்டம் என்பது 20 வரணும். கண்டம்ங்கிறது நமக்கு உத்தரவாதம். டிசம்பர் 20 வரணும் கண்டம்ங்கிறது உத்தரவாதம். அது முன்னாடிலாம் நம்ம இயற்கையை விட்டு வெளியே போன பிற்பாடு உள்ள ஆபத்துங்கள் 90க்கு பிற்பாடு அப்படியே மாறுது.
எங்களுடைய புள்ளிவிவர ஆய்வுகள்லாம் மாறுது. வானமண்டலம் நல்லா மாறி இருக்கு. வானமண்டலத்தில் வந்து நமக்கு அதனுடைய வேதியியல் தன்மை இருக்குது பாருங்கள், அது வந்து பயங்கர மாற்றத்தில் இருக்கிறனால அதனுடைய காற்று சுழற்சி, அந்த காற்று சுழற்சி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கடலில் சுழற்சி வரும். அப்போ இந்த கடலில் சுழற்சி தான் நமக்கு மான்சூன்ங்கிறது. இப்போ இந்த மான்சூன் ஆல்ட்ரு ஆயிருக்கு. அட்மாஸ்பியர் ஆல்ட்ரு ஆகுது, மான்சூன் கடல் ஆல்ட்ரு ஆகுது, நம்மளுடைய மான்சூன் ஆல்ட்ரு ஆகுது. அப்போ நமக்கு வந்து எல்லாமே புயல் சின்னமா, இல்லைனா கடமழையா, இல்லை 65 நாள் பெய்ய வேண்டிய மழை 10 நாள்லையா? இதுதான் இன்றைக்கி உள்ள பிரச்சனை. நமக்கு 65 நாள் மழை பெய்யணும். ஒரு 10-15 நாள் வந்து ஜூன் ஜூலையில், மீதி வந்து நமக்கு ஒரு 50 நாள் வந்து இதில் நல்ல மழை பெய்யும். 50 நாளும் டெய்லி உங்களுக்கு வந்து 100, 110 எம்எம் 110 எம்எம் மழை தான் 50 அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 700 எம்எம் ரெயின்ஃபால் இந்த வடகிழக்கு பருவக்காட்டில் ஒரு 700-800 எம்எம் கிடைக்கும். ஆரோக்கியமான ஒரு விவசாயம், ஆரோக்கியமான நீர்நிலைகள், இதுக்கு தான் நம்ம மூதாதையர்கள்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த நீர்நிலைகள்லாம் அப்படி ஆரோக்கியமாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு. அது பின்னாளில் வந்து அதை நம்ம எல்லாம் மாற்றணும், இயற்கை நாகரிகத்தில் மாற்றிட்டோம்ல. நீ என்னடா நீ என்னையை மாத்திரியா, நீ நான் தான் உன்னைய காமிக்கிறேன்னு. அது வந்து உங்களை அறிவியலை தாண்டி ஒரு மிரட்டல். அதை யாராலும் கணிக்க முடியல. அறிவியல் தோல்வி தானே, அது இயற்கையை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இலங்கையில் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அது வந்து கடல் மட்டத்தோட ஒட்டிய அந்த சமபகுதிகள் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய அது உங்களுக்கு வந்து பொதுவாக வந்துங்க திரிகோணமலை டு அம்பாறை, பட்டிக்கோலா, திரிகோணமலையெல்லாம் உங்களுக்கு கடல் மட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். நம்மக்கிட்டேயும் டெல்டா மாவட்டம் அதே தான். நீங்கள் நம்ம காவேரி போய் படுகை போய் பின்னால் வந்து ஒரு 12 நதிகளாக சின்ன சின்னதாக பிரிஞ்சு இப்படி விரல் மாதி போய் பிரியும். அப்போ அந்த படுகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துக்கு ஈக்குவலாக உள்ளது. அதனால தான் தண்ணி வெள்ளம் வந்தோன்னா நேராக வெள்ளம் வரும். அதே தான் கூவத்துக்கும் அடையார் இருக்கும். அதனால் இந்த கூவம், அடையார், கொசத்தலையார் அவ்வளோ பாதிப்பு இல்லை. கூவம், அடையார் வந்து ரொம்ப சரிசமமாக கடல் மட்டத்தோடு இணையும். அங்கே இணையிற இடத்துல அதனால தான் டக்குன்னு ஒரு தண்ணி உள்வாங்கும். இங்கே உள்ள நீர்பிடிப்பு பகுதி வந்து அங்கே போய் சேர்றதை எதுக்கும். அப்போ 2 எதுக்கும் போது வெள்ளமாக மாறும். இந்த வெள்ளமாக மாறும்போது காற்றல் தாழ்வான பகுதி இருக்கு பாருங்கள், வேளச்சேரி மாதிரி, அங்கே போய் அது போய் எல்லாம் ஓடிப்பாங்க நின்றுக்கும். வாங்கல் பகுதி இல்லையா? அது வாங்கலுங்க, அது பேர் வாங்கல். அந்த வாங்கல் இப்போ இல்லை. அது 40,000 ஹெக்டேர் இருந்தது. அது 40,000 ஏக்கர் இதெல்லாம் குளிஞ்சு சிறுசேரி எல்லாம் குறைஞ்சி வேளச்சேரி ஆகி பள்ளிக்கரணைன்னு வந்து இப்போ வந்து ஒரு 500 ஏக்கரோடு நிற்கிது. 40,000 ஏக்கர் எங்கேங்க, 500 ஏக்கர் எங்கே? அதெல்லாம் நம்ம நாகரிகம் தொட்டு எல்லாம் லேண்ட்ஃபில் பண்ணி எல்லாம் வீடாக கட்டிட்டாங்க. காம்ப்ளெக்ஸு, ஐடி செக்டர், இண்டஸ்ட்ரி, அது இதுன்னு வந்துருச்சுங்க. இதெல்லாம் வந்து அந்த 80லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அன்னைய தேதிக்கு இந்த மாதிரி பேரிடர்லாம் நினைக்கல. இப்படிலாம் பேரிடர் வரும், தாழ்வான பகுதியெல்லாம் காலி பண்ணிவிடணும். அன்னைய தேதிக்கு அந்த புள்ளி வாரத்தில் எந்த ஒரு இது இல்லை, ஒரு பயிற்சி இல்லை அன்றைய காலத்துக்கு. அதே அனுபவிச்சா தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம அனுபவம் வந்தவொடனே தான் எல்லாம் என்ன பண்ணலான்னு. இப்போ வந்து இதுக்கு மேலே நீர்லாம் வந்து நீர் போக்கெல்லாம் வந்து எவ்வளவு போக்க முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேலே வந்து மனிதர்களால் செய்ய முடிகிற காரியம் அது இல்லை. அதனால் இன்னுமே இயற்கை நமக்கு ஒத்துழைச்சா பார்க்க வேண்டியதான். இல்லைன்னா மேலாண்மை தான் உங்களுக்கு. அங்கங்கே எப்படி மக்களை வெளியேற்றலாம், எப்படி காப்பாற்றலாம், எப்படி வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த பூமத்திய ரேகையை சுற்றிலும் உள்ளவங்களுக்கு புயல் முடிஞ்சிருச்சுன்னா அதோட பிரச்சனை நமக்கு இல்லைங்க. அதுக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாரத்துக்கு வந்து அதனுடைய தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்கோம். மழை விட்டு வரும். இப்போ அதுதான் நடக்கும். இன்னும் ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று இருக்குது. அந்த புயல் போயிடுச்சு, வடகிழக்கு பருவக்காற்றினுடைய எச்சம் இருக்குது. அது இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த அப்படியே அங்கேயுமா ஆங்காங்கே மழையமாகி இப்படி தான் போய் பின்னால் வந்து வங்கக்கடலில் குளிர்காற்று வரும். வடக்கே இருந்தும் குளிர்காற்று வரும். குளிர்காற்று வடக்கே இருந்து உங்களுக்கு அது இன்னும் டேஞ்சரஸ் இல்லையா? அது டேஞ்சர். குளிர்காற்று அது இயற்கை தானேங்க. குளிர்காற்று வர்றது வடக்கே இருந்து டிசம்பர் மாதம் வந்து குளிர்காற்று வரும். நம்ம வங்கக்கடந்து அப்போ இந்த இடத்துல வந்து குளிர்காற்று வந்து வரும்பொழுது உங்களுக்கு நல்ல குளிர்ந்த பூமியும் இருக்கும்போது மிஸ்ட் ஃபார்ம் அப்படியே வானமண்டலத்தினுடைய அந்த ஈரப்பதம் அப்படியே புகை மண்டலமாக இருக்கும். அது நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக புகை மண்டலம் கூடி இருக்கும். ஆமாம், மிஸ்ட் வந்து கூடும். இந்த டிசம்பர்லேருந்து ஜனவரி வரலும் போகும். அதனால் மிஸ்ட் அதிகாலையில் மிஸ்ட் கூடலாம். அப்போ வந்து ஒரு 8 மணி வரும் ஒரு வாகனம் தடை அது மேனேஜ் பண்ணிக்கணும். போக்குவரத்தில் வந்து உங்களுக்கு ஆனால் அதில் வந்து சில குறிப்பான விஷயம் சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது உள்ளே போய் அதனால பிரச்சனை வரக்கூடிய அது வரேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன், இந்த மழைக்காலம் மற்ற நாடுகள் மாதிரி போனால் பிரச்சனை இல்லை. அது வந்து குளிர்காலங்கள் வந்து குளிர்காலமாக இருக்கும் மற்ற நாடுகள்லாம். அதில் நமக்கு டிராபிக்கல் இந்த பூமத்திய ரேகை சுற்றி இருக்கும் பாருங்கள், உஷ்ணம் கூடிய நாடு. இந்த தண்ணி போயிடுச்சுனாலும் உடனே நீர்நிலைகள்லாம் தண்ணி நிற்கும். ஃப்ரெஷ் வாட்டர் வந்துச்சுன்னா டெங்கு உற்பத்தி ஆயிரும்.
அழுக்கு தண்ணி கிழுக்கு தண்ணிலாம் இருந்துன்னா உங்களுக்கு மலேரியா பண்ணும். இதுக்கிடையில் அந்த கடல்ல இருந்து வர்ற ஒரு பாக்டீரியா இருக்குது, அதுக்கு பேர் காலரான்னு பேர். விப்ரியோ காலரான்னு சங்கு இனத்துலேருந்து உள்ளே வரும். அந்த சங்கு இனத்துலேருந்து எங்கேயாவது பரவி இங்கே நல்ல நல்ல குடி தண்ணியில் பரவிச்சுன்னா அவங்க சாப்பிட்டானா 3 மணி நேரத்தில் டயரியா அவுட் ஆள். அதை நீங்கள் காப்பாற்றுறது ரொம்ப கடினம். காலரா அது எல்லாத்துக்கும் மேசிவாக வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அதெல்லாம் வரல, இதுகால வரணும். அதனால் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வரலாம். அதனால் உங்களுக்கு நீர்நிலைகள் மழை முடிஞ்ச உடனே டெங்கு காலரா வரலாம், மலேரியா வரலாம், வைரல் புது புது வைரஸ் வருது. அந்த ஈரப்பதமும் சூடு வருது பாருங்கள், சூடு நல்ல சூடு. இப்போ ஈரப்பதம் ஃபுல்லாக இருக்கேன், அடுத்த வாரத்துக்கு ஹீட் வருதுன்னு வச்சிங்க, அந்த ஹீட்டுக்கும் இதுக்கும் புதுவான வைரல் வருது. அப்போ வந்து உங்களுக்கு குளிர்காலம் குளிர்காலத்துலேருந்து கோடை காலம் போகிற அந்த டிரான்சிஷனில் நிறைய பாக்டீரியல் வைரஸ் டிசீஸ் வந்து அட்மாஸ்பியரில் ஏரியல் பான்பாங்க, அட்மாஸ்பியர்லேயே உற்பத்தி ஆகுது, அவங்களும் கூடிடுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் வர முடியுமோ ஆஃப்டர் மான்சூன் வரும். பீக்கில் இந்த ட்ரை எல்லாம் அடிக்கிற சன்லைட்டில் போய் பீக்கில் சம்மரில் வந்து ரொம்ப ட்ரை சம்மராக இருக்கும்போது அது ஒரு வைரல் வரும். அந்த வைரஸு வெறும் ஹீட்டை மட்டும் லைக் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தால் வந்து வியாதிகள்ங்கிறது பெருகிருக்கு. அது நமக்கு தெரியறதில்ல. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ அமெரிக்காலாம் போனீங்கன்னா வியாதியை ட்ரீட் பண்ணுறதுக்கு பயங்கரம். அங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலைசேஷனுங்கிறது கஷ்டம், அங்கெல்லாம் அவேர்னஸ் கூட. நீங்கள் இங்கே நம்ம ஆளுங்க போய் ஒரு மெடிக்கல்லே போய் டக்குன்னு ஒரு மாத்திரையை வாங்கிட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டு கப்புன்னு வேலையை பார்த்துட்டு இருப்போம். அதனால் உங்களுக்கு இங்கே மேலாண்மை வந்து ஒரு வழியில் நம்ம ஒரு பெரிய அதிக மக்கள் தொகையில் நாடு எப்படியோ தங்களை மேலாண்மைப்படுத்திக்கிறாங்க மக்களை. மூக்கடைக்கிற மாதிரி இருக்குங்க, டக்குன்னா உடனே போய் அவன் வேலை கெட்டு போயிருப்பான் அன்றாட வாழ்க்கை. அதெல்லாம் டக்குன்னு நியரஸ்ட் மெடிக்கலுக்கு போனான்னா மெடிக்கலுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் அன்னன்னைக்கு வரதெல்லாம் அவன் ஒரு மெடிக்கல் பீப்புள் ரொம்ப ஆவரேஜாக வச்சுருப்பான். இன்றைக்கி தானே அந்த டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குறாங்களா, அப்போ இதான் பிரச்சனை. டக்குன்னு என்ன பண்ணுவான், நமக்கு வேண்டியவங்கெல்லாம் போனாங்கன்னா வரைச்சிக்கிட்டு இருக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அவனுக்கு 100-200 செலவாகணும். அதை அவங்க உதவி பண்ண மாதிரி டக்குன்னு 2 மாத்திரையை கொடுத்து ஒரு காஃபி சாப்பிடுப்பாங்க, கப்புன்னு சரியாயிடும். அதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வியாதிகள் நோய் நொடிகள் கூடுதலான இருக்கும். எப்படி இருந்தாலும் இனிமேல் வந்துங்க பேரிடர் மேலாண்மைங்கிறதும் காலநிலை மாற்றம் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த ஒரு அறிவியலை வந்து அரசாங்கம் கொண்டு வரணும். அரசு மேலாண்மை திட்டங்களில் இன்னமும் அவங்களுடைய யுக்தியெல்லாம் புதுசாக இருக்கும். இப்போ நீங்கள் தித்வா புயல் வந்துச்சுல்ல, இந்த புயல் வந்து உங்களுக்கு இது ஒரு புது பாடத்தை கொடுத்துருக்கு. வரலங்கல்ல, நான் அங்கேயே மிரட்டிக்கிட்டே என்னை 1 வாரம் மிரட்டும், அந்த 1 வாரமும் கடல் ஓரத்தில் மழை பெய்யும். அப்போ நான் கடல் ஓரத்தில் முழுசாக மழை பெய்யுது, உள்ளே மழை பெய்ய மாட்டேங்குது. அப்போ எனக்கு இந்த வருஷம் நீர் ஆதாரம் கம்மி. ஆனால் கடலோரங்கள் மாவட்டங்களில் இந்த நகர மாவட்டங்களில் பெய்யும் பொழுது உங்களுக்கு காடுகளில் வந்து நீர்நிலைக்கு போகும், காடுகளுக்கும் நீர்நிலைக்கு போகும், என் விவசாயம் பெருகும். இந்த மழையினால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த கடலோரங்களில் தான் நகரங்கள் கூட. அப்போ நகர பாதிப்பு இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து இனிமேல் ஒரு புது நகர மேலாண்மை, மழை காலங்களில் நகர மேலாண்மைக்கு புதுதான ஒரு வீகம் ஆகும். இப்படி வந்து உட்காந்துங்க ஒரு அரசாங்கங்கிறது வந்து மேலை நாடுகளில் வந்து ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சுன்னா அப்புறம் அதை வந்து எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வச்சு ஸ்டடி பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு எவால்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கேயும் இந்திய நாட்டிலையும் இங்கேயும் வரணும். தித்வா புயல் வந்து சொல்லிக் கொடுத்த பாடம் வேறு, மிக்ஜாம் புயல் சொல்லிக் கொடுத்த பாடம் எனக்கு வேறு. அது மாக்காணத்தில் ஏறுறதுன்னாங்க, சரி அப்படியே போயிடும்னு நினச்சாங்க. அடித்து உள்ள திண்டிவனம் தருமபுரி அப்படின்னு போய்ங்க பெங்களூருக்கு வடக்க போய் மலபாரில் தான் போய் அரபிக்கடலில் உட்காந்து தான் ஆஃப் ஆச்சு. அதெல்லாம் புதுசு, அறிவியலுக்கே புதுசு. வங்கக்கடலில் உருவாகி அரபிக்கடல் வரைக்கும் டிராவல் பண்ணி லேண்ட்ஃபால்னு சொல்கிறது அந்த பூமியை தட்டினோன்னா அது வேகம் குறையும், ஆனால் அது கூட்டுது. இந்த மாதிரி பிஹேவியர் நீங்கள் நல்லவன் சொல்லிட்டு இருக்கோம், அவன் பயங்கர பத்திலாட்டமாக இருக்கான், என்ன செய்வீங்க? அந்த மாதிரி தான் அது. இப்படி நம்மளோட ஒவ்வொரு நாளும் அறிவியலுக்கு ஒரு புது பாடம். இந்த புது பாடமாக இருக்கிறத வந்து அரசு அறிவியல் சார்ந்தவர்கள் அதிகாரிகளும் உணரணும். உங்களுக்கு டிவி டெலிகாஸ்ட்லாம் நிறையா மக்களுக்கு எடுத்து சொல்லிங்க, நல்லா எல்லாரும் கிராம மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. இந்த அறிவியலை கிராம மக்கள் சாதாரணமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவரவர்களுக்கு மேலாண்மை யுக்தி வந்துடும். அது உங்களுக்கு அந்த கம்யூனல் மேனேஜ்மெண்ட் வரணும். நம்ம கம்யூனிட்டி பொறுப்பேற்கணும். இந்தியாவில் வந்து ஒன்றே இல்லைங்க, அதாவது ஓனர்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட்பாங்க. நாங்கள் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இதுக்கு பக்குவத்துக்கு ஏழ்மை நாடுனால அது வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியாக இந்த அடுத்தடுத்து என்ன மாதிரியான புயல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த அடுத்த ஒரு மாதத்தை? அதாவதுங்க 91லேருந்து 63வது புயல் நேரத்தோட தித்வா புயல் வந்து 63வது புயல். 63 நாயனார் மாதிரி 63 புயல் வந்துருச்சு. இந்த 63 புயலில்
97 புயல் வந்து இங்கே கீழக்கடல் தான், வங்கக்கடல் தான். மீதி ஒரு 6-7 தான் வந்து மேற்கு அரபிக்கடலில். அது எந்த பாதிப்புமே இன்ன வரலும் கொடுக்கல. இது மட்டும்தாங்க அடிக்கிறது, சீர்றது, ஆளுகளை காலி பண்ணுறது, துவாம்சம் பண்ணுறது. இயற்கை எல்லாம் துவாம்சம் பண்ணி ஆட்களுக்கும் உயிருக்கும் உடைமைகளுக்கெல்லாம் இழப்புங்கிறது இந்த வங்கக்கடல் புயல் தான். இது இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. முன்னாடி வந்து 7 வருஷமாக இருந்தது, அப்புறம் 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை இருந்துச்சு, இப்போ 3 வருஷம் இருந்து, இப்போ ஆண்டுக்கு ஒரு தடவை ஏதாவது வருவேன், நீ கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை மிரட்டுது. அதனால் இனிமேல் மேலாண்மை இப்போ வந்து ஃப்ரீக்குவென்சிங்கிற பாருங்க, அந்த அந்த அதனுடைய நிகழ்வு, அந்த நிகழ்வு வந்து சீக்கிரமாக ஓராண்டுக்கே வந்துருச்சு. போன வருஷம் வந்தால் ஒரு 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஒரு மிரட்டுன்னு பேர். ஒவ்வொரு ஆண்டும் இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே இல்லைனாலும் மிரட்டுறதுக்கு உண்டான யுக்தி அந்த அந்த தூரத்தில் வந்து அதை ஒரு மிரட்டிட்டு தான் அவர் கரையுது. அதனால் உங்களுக்கு இனி எதிர்காலம் புயலுங்கிறது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கு மழை. அந்த தாழ்வு மண்டலம் வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக 40 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா நம்ம எல்லாம், ஆமாங்க, நம்ம 35 கிலோமீட்டர் போகும்போது நம்ம எல்லாருக்கும் கிராமத்துக்கெலாம் அறிவிச்சிடணும். இது ஒருவேளை புயலாக மாறினா எல்லாம் நீங்கள் எங்கே தயார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கிராமங்களை தான் நம்ம நிறைய பண்ணணும். நகர வாழ்க்கைக்கு நீங்கள் ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா ஒரு ஆரஞ்சு அலர்ட்னா எல்லாம் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் அள்ளி போய் வச்சுக்கிறான். இல்லாதவங்க தான் பாவம், அன்றாடம் காட்சிகள் தான் பாவம். போகணும், எவ்வளோ ஒரு ரெட் அலர்ட் கொடுத்தாலும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாலும் 2 வீலர்லேருந்து அவங்க நிப்பாட்டுறதில்ல. காரணம், அன்றைக்கு போனால் தான் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா காசு கிடைச்சாதான் அன்றைக்கி நைட் ஜீவனம். அது மாதிரி 40% மக்கள் இருக்காங்க நகர்ப்புற வாழ்க்கையில். இந்தியாவில் 40% மக்கள் அன்றாடம் போய் அன்றாடம் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. அவங்கள தான் இந்த அரசோ தனியார்களோ நிறுவனங்களெல்லாம் நினச்சி பார்க்கணும். அவர்களுக்கு உதவிகரம் கொடுக்கணும். பேரிடர் வந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக உதவிகரம் கொடுக்கணும். மிக்க நன்றி சார். நன்றி.